சின்ன வயதில் லியமும் மாயாவும் சூரியன் மறையும் நேரத்தில் பூங்கா பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார்கள். லியத்தின் நோட்டு புத்தகத்தில் ஒரு சிறிய வீடு வரைந்து கொண்டிருக்கிறான். மாயா சிரித்தபடி அந்த கனவில் கலந்து கொள்கிறாள். அந்த நாளில் பிறந்தது ஒரு வாக்குறுதி. 16 வயதில் அதே பெஞ்சில் மீண்டும் சந்திக்கிறார்கள். புத்தகங்களும் சிரிப்புகளும், மழைச்சாரலின் நடுவே அருகருகே வந்த கைகளும், குடையின் கீழ் மெல்ல மலர்ந்த பாசமும். ஆனால் 20 வயதில் வாழ்க்கை வழித்தடம் மாறுகிறது. கூட்டம் நிறைந்த நகரத்தில் நடந்து செல்லும் போது லியத்தின் கைபேசியில் வரும் செய்தி, வணக்கம், நீ இங்குள்ளாவிட்டால். அவன் முகத்தில் சந்தோஷம், ஆனால் சோகமும். மாயா சிரிப்பை அடக்கி கண்களில் கண்ணீர் நிரம்பி மெதுவாக சொல்கிறாள், இது உன் கனவு, நீ போக வேண்டும். நகர விளக்குகள் மங்க, அவர்களின் கைகள் மட்டும் வலுவாக ஒன்றாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. நாட்கள் மாறின. லியம் கட்டிட வடிவமைப்பில், மாயா வண்ணங்களின் கலை உலகில், ஐ மிஸ் யூ, திங்கிங் ஆஃப் யூ என்ற குறுஞ்செய்திகளில் மட்டும் உயிர். இரவு நேரத்தில் தனிமையில் அலுவலகம் வழியாக நடக்கும் லியம், வண்ணமயமான கலைக்காட்சியில் மகிழும் மாயா. ஆனால் இருவருக்கும் உள்ளம் வெறுமை. பழைய புகைப்படத்தை தடவியபடி நினைவுகளில் மூழ்கும் லியம். ஒரு நாள் ரயில் நிலையம். சூரியன் மறையும் நேரம். பதட்டத்துடன் காத்திருந்த லியத்தை நோக்கி ஓடி வரும் மாயா. பையை விடும் வரை அவசரப்படுகிறாள். இருவரும் தழுவிக்கொண்டு அழுகையிலும் சிரிப்பிலும் இணைகிறார்கள். லியம் மெதுவாகச் சொல்கிறான், நீ திரும்பி வந்தாய். மாயா சிரிப்புடன் பதிலளிக்கிறாள், வாக்குறுதி தந்தேனே. தொலைவில் ரயில் ஊதல் ஒலி. இறுதியாக புல்வெளியில் எழுந்திருக்கிறது ஒரு அழகான வீடு. சுத்தியின் ஒளியில் லியத்தின் கனவு, வண்ணங்களின் தீட்டில் மாயாவின் சிரிப்பு. ட்ரோன் பார்வையில் வீடு முழுமையாக தெரிகிறது. திரையில் எழுத்து, 20 ஆண்டு கனவு. வீட்டின் முன் ஊஞ்சலில் கைகோர்த்து கொண்டே சிரிக்கும் லியம், மாயா. இசை உயர்ந்து மெதுவாக மங்குகிறது.